ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெயின்போ ஸ்டோரிஸ். உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் அமுதா. விக்ரமாதித்தன் கதைகள். நள்ளிரவு, பயங்கரமான இருள், மழை பெய்து கொண்டிருந்தது. இவைகளை சமாளித்து கொண்டு மன்னன் குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தான். முனிவன் சொன்னபடியே முருங்கை மரத்தில் பிணம் ஒன்று தலைகீழாக கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தது. மன்னன் கயிற்றை அறுத்து பிணத்தை கீழே தள்ளினான். கீழே விழுந்த பிணம் அழத் தொடங்கியது. பிறகு அதை காணவில்லை. அது மறுபடியும் மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. மன்னன் மரத்தில் ஏறி அதை கட்டி பிடித்து கொண்டு கீழே இறங்கினான். அதை ஒரு துணியால் மூட்டை கட்டி தோளின் மீது போட்டுக்கொண்டு முனிவரிடம் செல்ல ஆரம்பித்தான். உடனே பிணத்தினுள் புகுந்திருந்த வேதாளம் மன்னனை பார்த்து, "நீ யார்? என்னை எங்கே தூக்கி கொண்டு செல்கிறாய்?" என்று கேட்டது. "நான் உஜ்ஜயினி நகரத்து விக்ரமாதித்த மகாராஜன். உன்னை கொண்டு வரும்படி முனிவன் உத்தரவிட்டான். அதன்படி தூக்கி செல்கிறேன்" என்று பதில் அளித்தான். மன்னன், "போகும்போது நீ பேசாமல் இருக்க வேண்டும்" என்று மன்னனுக்கு ஒரு நிபந்தனை விதித்தது வேதாளம். பிறகு வேதாளம் அவனிடம் பேச்சு கொடுத்தது. "வழி பயணத்தில் சிரமம் தெரியாமல் இருக்க நான் சில கதைகள் உனக்கு சொல்லப் போகிறேன். ஒவ்வொரு கதையும் முடிந்தவுடன் ஒரு புதிர் போடுவேன். அதற்கு சரியான பதில் சொல்லாவிட்டால் உன் தலை சுக்குநூறாக வெடித்துவிடும்" என்றது. விடை சரியாக இருந்தால் வேதாளம் கட்டை அவிழ்த்து கொண்டு பழையபடி முருங்கை மரத்தின் மீது ஏறிக்கொள்ளும். நாம் மறுபடியும் தூக்கி கொண்டு வரலாம் என்ற தைரியத்தில் மன்னன் ஒத்துக்கொண்டான். ஒவ்வொரு முறையும் வேதாளம் ஒரு கதை சொல்லி புதிர் போட்டது. தன் தலை வெடித்து போகாமல் இருக்க விக்ரமாதித்தனும் வாய் திறந்து பதில் சொல்லி கொண்டு வந்தான். விடை சரியாக இருந்தது. உடனே வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. இவ்வாறு 24 புதிர்கதைகள் வேதாளம் மன்னனுக்கு சொல்லியது. ராஜனும் சலிக்காமல் திரும்ப திரும்ப முருங்கை மரத்தை அடைந்து வேதாளத்தை பிடித்து கொண்டு வந்தான். வேதாளம் சொல்லிய புதிர்கதை 1. நீதிவேந்தன் கதை. இமயமலையின் தென் சாரலில் விந்தியசதி என்றொரு நகரம் இருந்தது. அதை ஜீவிசாசன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஜெயகோணன் என்ற மகன் இருந்தான். ஒரு சமயம் அரசகுமாரன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றான். அங்கே ஒரு யானையை கண்டு அதை பின்தொடர்ந்து சென்றான். அது ஒரு பெரும் காடு. வழி தவறிவிட்டது. அங்கே ஒரு நதி செல்வதை கண்டான். நதியில் ஓர் அந்தணன் நீராடிவிட்டு அதன் கரையில் தான் நித்தியம் செய்து கொண்டிருந்தான். அரசிலகுமாரன் அவனிடம் சென்று, "ஐயா, என்னுடைய குதிரை சிறிது நேரம் பிடித்து கொள்ளுங்கள். அதற்குள் நான் நதியில் இறங்கி தாக சாந்தி செய்து கொள்கிறேன்" என்றான். அதை கேட்ட அந்தணன், "நான் உன் வேலைக்காரன் என்று நினைத்து கொண்டாயா? உன் குதிரையை பிடித்து கொண்டிருப்பதுதான் என் வேலையா?" என்று கோபமாக கேட்டான். அரசிலகுமாரன் சினம் கொண்டான். பின்னால் நேர இருக்கும் விளைவை பற்றி சிந்திக்காமல் தன் கையில் இருந்த சாட்டையினால் அந்த அந்தணனை அடித்தான். வலி பொறுக்க மாட்டாமல் அந்தணன் அரசனிடம் சென்று முறையிட்டான். அரசன் அந்தணனை சமாதானப்படுத்தினான். தன் மகன் மீது கோபம் கொண்டு அவனை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டான். அப்போது அங்கிருந்த மந்திரி, "அரசே, தங்கள் குமாரரை நாட்டை விட்டு வெளியேற்றுவது நல்லதா? அது சரியில்லை" என்றான். மந்திரி, "அந்தணனை குதிரை சாட்டையினால் அவன் அடித்திருக்கிறான். முன் விசாரணை ஏதுமின்றி அடித்ததால் அவன் அரசாளும் தகுதியில் இருந்து விலகியவனாகிறான்" என்றான் மன்னன். தான் கட்டளையிட்டதுக்கு ஆதாரமாக பல முன் உதாரணங்களை மேற்கோள் காட்டினான். அதற்கு மந்திரி மன்னனை நோக்கி, "ஒரு பாவமற்ற அந்தணனை அடித்த குற்றத்திற்காக இளவரசனின் கையை வெட்டி விடுங்கள்" என்றான். அப்போது அந்த அந்தணன் ஓடி வந்து, "அரசே, உன் குமாரனின் அறியாமையினால் இத்தவறு நடந்துவிட்டது. இனிமேல் அவன் அவ்வாறு நடந்து கொள்ள மாட்டான். நான் இப்போது திருப்தி அடைந்து விட்டேன். எனக்காக அவனை மன்னித்துவிடு" என்று வேண்டினான். அதை கேட்ட மன்னனும் தன் உத்தரவை மாற்றிக்கொண்டான். இவ்வாறு வேதாளம் கதையை சொல்லி முடித்தது. விக்ரமாதித்தனை நோக்கி, "சொல்லும் ஐயா ராஜனே, இவர்கள் இருவரில் சிறந்தவர் யார்?" என்று கேட்டது. அரசனே சிறந்தவன். தன் மகன் என்றும் பாராமல் தவறு செய்தான் என்பதற்காக அவன் தண்டனை கொடுத்தான் அல்லவா என்று விக்ரமாதித்தன் சொன்னான். வேதாளம் கட்டவிழ்த்து கொண்டு
அவன் தோலை விட்டு மறைந்து முருங்கை மரத்தின் மேல் ஏறி. விக்ரமாதித்த மகாராஜா மறுபடியும் வேதாளத்தை முருங்கை மரத்திலிருந்து பிடித்து கட்டி கொண்டு வரும்போது அது இந்த இரண்டாவது மந்தாரவதி கதையை சொல்லத் தொடங்கியது. யமுனை நதிக்கரையில் பிரம்மசஸ்தலம் என்ற ஒரு பிரதேசம் இருக்கிறது. அங்கே அக்னிசுவாமி என்ற பிராமணன் ஒருவன் இருந்தான். வேதங்கள் முழுமையும் அவன் கற்றுணர்ந்தவன். அவனுக்கு மந்தாரவதி என்னும் அழகிய பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் யுக்த வயதை கடைந்த சமயம் கன்யாகுப்தத்தில் இருந்து 3 பிராமண இளைஞர்கள் வந்து சேர்ந்தார்கள். அவர்கள் மூவரும் உயர்வு தாழ்வின்றி எல்லா அம்சங்களிலும் சமமாக இருந்தனர். அவர்களுள் ஒவ்வொருவனுக்கும் அந்த பெண்ணை தனக்கே மனம் முடித்து தர வேண்டுமென்று அவள் தகப்பனிடம் வேண்டினான். அவளை வேறு யாருக்காவது கொடுத்தால் தன் உயிரை விட்டு விடுவதாக ஒவ்வொருவரும் கூறினர். அவர்களுள் யாராவது ஒருவனுக்கு அவளை மனம் செய்து கொடுத்தால் மற்ற இருவரும் மறந்து விடுவார்களோ என்று அந்தணன் எண்ணினான். திருமணத்தை தள்ளி போட்டான். வந்த மூவரும் ஏங்கி தவித்தனர். இது இவ்வாறு இருக்கையில் மந்தாரவதி சுரநோய் உற்றாள். அந்த சுரம் அவளை பலி கொண்டது. இளைஞர் மூவரும் மிகவும் வருந்தினர். அவள் உடலை நன்கு அலங்கரித்து மயானத்திற்கு எடுத்துச் சென்று தகனம் செய்தார்கள். இம்மூவரில் ஒருவன் சுடுகாட்டிலேயே ஒரு குடிசை போட்டுக்கொண்டு அதில் வசித்து வந்தான். இன்னொருவன் அவளுடைய சாம்பலை கங்கையில் கரைக்க எடுத்துச் சென்றான். மூன்றாம் அவன் துறவியாகி தேச சஞ்சாரம் செய்ய போய்விட்டான். துறவியாகச் சென்றவன் இறந்தவர்களின் உயிர்ப்பிக்க செய்யும் மந்திரத்தை கற்றுக்கொண்டு அதை கொண்டு தன் காதலியை உயிர்ப்பித்து விட வேண்டும் என்று ஆசை அவன் உள்ளத்தில் பதிந்து விட்டது. இரவு பகலாக நடந்து தன் காதலியை தகனம் செய்த மயானத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு குடிசை போட்டு கொண்டு இருந்தவனை கண்டான். கங்கைக்கு சென்றவனும் அஸ்திகளை எடுத்து சென்றவனும் திரும்பி வந்தான். குடிசை பிரிக்கப்பட்டது. மூன்றாம் அவன் மந்திர உச்சாரணம் செய்து மந்தாரவதியை உயிர் பெற்றெழ செய்தான். அவள் முன்னிலும் பேரழகோடு விளங்கினாள். இப்போது மூவருக்குள் ஒருவருக்கொருவன் அவன் தனக்கே உரியவள் என்று வாதாடினார்கள். அதற்குரிய ஆதாரங்களை காட்டினர். இதை கூறிவிட்ட வேதாளம் விக்ரமாதித்தனை நோக்கி அவள் யாருக்கு மனைவி என்று கேட்டது. விக்ரமாதித்தன் கீழ்கண்டவாறு தனது தீர்ப்பை வழங்கினான். உயிர் பெற்றெழச் செய்தவன் தந்தையாவான். எலும்புகளை சுமந்து கொண்டு கங்கைக்கு சென்றவன் மகனாவான். மயானத்தில் அவள் நினைவாக காத்து கிடந்தவனே அவள் புருஷனாவான் என்றான். உடனே வேதாளம் தன் கட்டுக்களை அறுத்து கொண்டு பழையபடியே முருங்கை மரத்தின் மேல் ஏறிக்கொண்டது. முனிவன் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக மன்னன் அதை தேடிச் சென்றான். விக்ரமாதித்தன் மற்றும் வேதாளத்தின் கதைகள் தொடரும். ப்ளீஸ் ஷேர், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.